ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாத்தி ஜோதி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன். இந்த பதிவில் மீன ராசி மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குதா, அப்படி இல்லை குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம போய் வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, குலதெய்வமே தெரியலன்னு சொல்லிட்டேப்பா, அந்த குலதெய்வத்தை நாங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இறைவன் ஒரு கதவை அடைக்கிறான் அப்படின்னால இன்னொரு கதவை திறப்பான். குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இல்லாத அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். இஷ்ட தெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இல்லாத அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யோகமாக இருக்கும். ரெண்டுமே யோகமாக இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, சாமி கும்பிட வேண்டியதில்லை, அவங்களுக்கு அதுவாகவே தன்னை போல எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அவங்களாம் யோகவான்னு சொல்கிறாங்களா, யோகவான் பாக்கியவான்னு சொல்கிறாங்களா, அந்த அமைப்பில் வந்துடுவாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் இருக்குதான்னு கேட்டால் 110 பேருக்கு இருக்கும். 90 பேருக்கு அந்த அமைப்பில் ஏதோ ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. இதுதான் இறைவன் அமைப்பு. அப்போ குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார் அப்படின்னா தானே உங்களுக்கு மீன ராசியாக வரும். அப்போ குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. சரி, உங்களுக்கு லக்கணம் மீன லக்கணமாக இருக்குது, ராசி வேற போச்சு அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ அனுக்கிரகம் குறைஞ்சிருதுல்ல. இது போல தான். சரி, 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல நீசம் ஆகிட்டார் அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு இப்போ மீன 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 லக்கணமாகி உங்களுக்கு விருச்சிக ராசியாக இருந்தால் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல நீசம். அப்போ நீசம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்போது என்ன ஆகும்? 9ஆம் இடத்துல குலதெய்வத்துக்கு உண்டான குலதெய்வமே உங்கள் இஷ்டதெய்வம் கோயிலில் போய் நீசமாகி விட்டது. அப்போ எப்படி வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? நேரே நீங்கள் குலதெய்வத்தை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்துக்கு வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். இப்படி வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக வரும். சரி, குலதெய்வ அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படிங்கிற அன்பர்களும் சரி, சரி குலதெய்வம் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல்ல குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது சாந்தமான அம்பாள் தெய்வமாக இருக்கும். ஆத்தோரமாக இருக்கிற அம்பாள் தெய்வமாக இருக்கும். சரிங்களா? சாந்தமான அம்பாள் தெய்வமாக இருக்கும். தெய்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கும். தெய்வத்தில் கோபங்கள்லாம் பெருசாக வராது. அதான் மாரியம்மன், காளியம்மன் சொல்லலாம், சமயபுரத்து மாரியம்மன், இந்த அம்பாள் தெய்வங்கள் மட்டுமே. காளியம்மன் சம்மந்தப்படாமல் மாரியம்மன், தண்டு மாரியம்மன், சரிங்களா, கருமாரியம்மன், இந்த மாதிரி தெய்வங்களாக வரும். அம்பாள் தெய்வங்களாக வரும். முத்து மாரியம்மன் இப்படி வரும். அதே இப்போ இஷ்ட தெய்வம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இஷ்ட தெய்வம் பாருங்கள். உங்களுக்கு மீனராசி மீனக்கு பிறந்த ஆண்களுக்கு இஷ்ட தெய்வம் அதே பெண் தெய்வம் தான். ஆனால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உக்கிரமாக இருக்கும், அவ்வளோதான். உக்கிரம் அப்படிங்கிறது ஏன் எடுக்கிறீங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது இது பெண் ராசி, அதுவும் பெண் ராசி. ஆனால் பெண் ராசி அதனால் செவ்வாயின் ராசி, கோபமாக இருக்கும். அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காளியம்மன், சரிங்களா, காளியம்மன், வக்கர காளியம்மன், உக்கர காளியம்மன் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி 8 காளி 8 காளி எல்லாம் ஒன்றா சேர்ற இந்த மாதிரி காளியம்மன் கோவிலாக இருக்கும். அந்த மாதிரி கோவில் தான் உங்களுக்கு சிறப்பான வழிபாடு, சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த தெய்வங்கள் மட்டுமே. அப்போ மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்துட்டீங்க, உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியல, விட்டுருங்க, போயிட்டு போட்டு தப்பே கிடையாது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, காளியம்மன் காளியம்மன் சொல்கிறோம்ல, காளியம்மன் தெய்வங்களையும் வீரமாக இருக்கிற பெண் தெய்வங்களையும், வீரமாச்சியம்மன், வீரகாளியம்மன், இந்த மாதிரி காளியாக வந்துடணும். அம்மன்லேயே எல்லாம் கோபமாக வந்துடணும். குலதெய்வம் அப்படிங்கிறது சாந்தமாக இருக்கும், இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது கோபமாக இருக்கும். கோபமாக இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே, வேகமாக இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே, கையில் ஆயுதங்கள் வச்சு சூரசம்காரம் பண்ணுற மாதிரி உண்டான அமைப்பு இருக்கலாம். இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, இது ஓகே, ரைட்டு. இந்த தெய்வத்தை குலதெய்வத்தை எப்படி இஷ்ட தெய்வம் வழியாக நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் கெட்டு போச்சு, குடும்பம் அமையலை, பொருளாதாரம் இல்லை, வாழ்க்கையில் ஒரே நெருக்கடியாக இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே மிச்சமாக இருக்குது, வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை, யாருக்கு எதை சொன்னாலுமே நமக்கு அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க முடியாத அமைப்பில் இருக்கிறோம். நம்மளுக்கு எல்லா ரூபத்திலையும் காசு பணம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் இல்லை. இதை காசு பணம் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும் அன்பர்கள் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த கடக ராசியின் தன்மை. கடகராசியின் தன்மை என்ன? கடக ராசியை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது நீர் ராசி, அது பெண் ராசி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருள், தண்ணீரில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி லிக்விட் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது பால், தயிர், வெண்ணெய், சரிங்களா, இளநீர், தேன். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பன்னீர் போன்ற பொருட்கள், இது எல்லாமே கடக ராசியில் சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது 4ஆம் ராசியாக வருது. 4ஆம் இடத்துல ஆடை துணிமணிகள். அப்போ ஒரு பட்டு சேலை ஒன்று நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு குழந்தை,
ஒரு குழந்தை அப்படின்னு யாரை எடுக்கிறது? உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுச்சுன்னா உங்கள் குழந்தைய கூட்டு போங்க. கல்யாணம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சகோதர உறவுகள ஒரு குழந்தை இருக்கும்ல, சித்தப்பா பெரியப்பா உங்களுக்கு கூடும்ல, அந்த உறவுல இருந்து உங்கள் மேலே எந்த குழந்தை பாசமாக இருக்கோ அந்த குழந்தைய கூப்பிட்டுக்குங்க. அவ்வளோதான். இவ்வளோத்தையும் கொண்டு போய் இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து அந்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். முதல்ல சொல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க. என்ன 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். எந்த பொருளையுமே உங்கள் கையால் வந்து இஷ்ட தெய்வம் கோயில் கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தை வருதுல, குழந்தை கையில் வந்து ஒரு நல்ல பட்டு சேலை பட்டு துணி எடுத்து கையில் கொடுத்து அந்த பன்னீர் பால் அபிஷேகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பொருட்கள் எல்லாமே அந்த குழந்தை கையில் கொடுத்து குழந்தைகள் வந்து கோவிலில் வந்து கொடுக்கணும். குழந்தை கொடுக்கும்போது என்னாங்கன்னா 5ஆம் இடம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அங்கே 9ஆம் இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த விஷயத்தை வந்து அங்கே கொடுக்கும்போது அந்த கோயில் பூசாரி நிர்வாகிகள் வந்து அந்த இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த பட்டு எடுத்து இதெல்லாம் சாத்தும் போது அந்த பூஜை நடக்கிற நேரங்களில் நீங்கள் கையெடுத்து வணங்கும் போது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான காரக உறவுல குழந்தை போய் அந்த கொடுக்குற அந்த விஷயத்தை கொடுக்கும்போது என்னாங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திட்ட போய் உங்களுடைய வேண்டுதலை சொல்லும் பொழுது அந்த இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் குலதெய்வத்தால் கொடுக்க முடியாத விஷயத்தை இஷ்ட தெய்வம் வழியாக அந்த தெய்வம் வாங்கி கொடுக்கும். இது சத்தியமான உண்மை, நான் உணர்ந்த உண்மை. இதைத்தான் உங்களுக்கு வந்து நான் தனித்தனியாக ரக மாதிரியாக பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, ஏன்னா குலதெய்வம் 6 சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பிரச்சனைன்னு அர்த்தம். சரி, குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ 6 சம்மந்தப்படும் போது 6ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வரும்போது நீங்கள் கும்பிட வேண்டும். 8ஆம் இடம் சம்மந்த பிரச்சனை வரும்போது அங்கே போய் கும்பிட வேண்டும். அதை தான் எப்படின்னு சொல்லி விவரமாக சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து 2ஆம் இடத்துக்கு நீங்கள் அப்படி கும்பிடலாம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த கோவிலில் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு கேட்டால் பால், தயிர், வெண்ணெய், நெய், சரிங்களா, இளநீர் சம்பந்தப்பட்ட அபிஷேகம், நீரால் அபிஷேகம் செய்கிறது, என்னென்ன நீர் இருக்கோ அவ்வளோ நீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். இந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலவே நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வருது. 3ஆம் இடங்கிறது என்ன? தைரியம், வீரியம், தானம், ஒரு கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு வேகம் இல்லை, ஒரு பிரச்சனையாக இருக்குது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஒரு பிள்ளையாக இருக்குது. சகோதர உறவோட சண்டை சச்சரவாக இருந்துருக்குது. சகோதரிக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது. சகோதர உறவுக்கே வந்து அடிக்கடி பணம் தட்டுப்பாடு வந்து பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய மச்சினன் மற்றும் மாமனார், அதே சமயத்தில் வந்து இளைய சகோதர உறவு யாராக இருக்குன்னா அவங்களையும் கூப்பிட்டுட்டு போய் உங்களுடைய குழந்தையை நீங்கள் கூப்பிட்டுட்டு போய் நான் மேற்படி சொன்ன பொருட்கள், சரிங்களா, கடகராசி சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு இஷ்ட தெய்வம் கோவிலில் அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த குழந்தையின் கையிலையும் உங்கள் சகோதர உறவு மச்சினை மாமனார் இருக்காங்களா அவங்க மூலமாக அந்த பொருளை கோவிலில் கொடுத்து அபிஷேகம் பண்ண வச்சு அபிஷேகம் ஆராதனை செய்ய வச்சு நீங்கள் வணங்கிட்டு வரும்போது என்ன ஆகுன்னா 3ஆம் இடம் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில், சரிங்களா, சுகஸ்தானத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது. சுகஸ்தானத்தில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் வருது, வண்டி வாகனம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்டினா வீடு கட்டின வீடு இடையிலே நிற்குது, வீட்டு கட்டணம் அடைக்க முடியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதி இல்லை, அடிக்கடி வந்து நம்மளுக்கு தேக ஆரோக்கியத்தில் வந்து ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. இது போல் அமைப்பு இருந்தாலும் சரி, நல்ல சொத்து சொகம் சேரணுங்கிற அந்த ஆசை இருந்தாலும் சரி, இந்த அன்பர்கள் வந்து உங்களுடைய அம்மாவை கூப்பிட்டுக்குங்க. அம்மா அதே சமயத்தில் வந்து உங்களுடைய குழந்தைகள் இருவரையுமே கூப்பிட்டு போய் அந்த கடகராசி சம்பந்தப்பட்ட அந்த பொருட்கள், ஏற்கனவே சொன்ன அந்த பொருட்களை வந்து உங்கள் அம்மா கையிலையும் குழந்தை கையிலையும் கொடுத்து இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த காளியம்மன் கோவிலில் வந்து அந்த பொருட்களை வந்து பூசாரி கையில் கொடுத்து அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார், அது சிறப்புன்னு சொல்லிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாலே அது வந்து பல கோடிக்கு அதிபதி பெரிய பாக்கியமானு சொல்லிட்டோம்ல. அது வந்து தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உள்ள ஜாதகம். அவங்க வந்து தெய்வத்தையும் வணங்குங்கிற அவசியம் இல்லை, தெய்வமே தேடி போயிடும். அவங்களும் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தேடி வாங்குற அவசியம் வராது. அடுத்து 6ஆம் இடங்கிறது என்ன? 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு சிம்ம ராசியாக வருது. அந்த ராசிக்கு 6ஆம் இடத்தோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்கம் அவமானங்கள், சரிங்களா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட விஷயம், அடுத்து வந்து வேலை சார்ந்த விஷயம், நீங்கள் பண்ணுற உதவி சார்ந்த விஷயம். அப்போ அடிக்கடி வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கா, உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு இல்லையா, கடனால் வந்து கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி இருக்கிற அன்பர்களும் சரி, அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆஸ்பத்திரியில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தை வந்து ஏதோ ஒரு விபத்து சம்மந்தப்பட்ட விஷயம் சிக்கிக்கிட்டே இருக்கும், இவங்க வந்து குழந்தைய பார்த்து மிரண்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்க அன்பர்களும் சரி, நீங்கள் வந்து அந்த இஷ்டதெய்வம் கோவிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய தாய் மாமன் உறவு இருக்கிறாங்களா அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம், உங்களுடைய குழந்தை இவங்களையும் கூப்பிட்டுட்டு போய் கடகராசி தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த பட்டு சேலை, சரிங்களா, பட்டு சேலை, அதே சமயத்தில் வந்து நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டிய பால், தயிர்,
போன்ற அனைத்து வித தேன் சம்பந்தப்பட்ட அனைத்து வித பொருட்களும் கையில் எடுத்து அந்த பொருட்களை கொண்டு போய் இவங்க தாய் மாமா குழந்தை கையில் கொடுத்து அவங்க வந்து அந்த இஷ்ட தெய்வம் கோயிலை கொடுத்து வழிபாடு செய்யும் போது நீங்கள் நின்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிவர்த்தி ஆகும். இல்லைன பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்க அவமானங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். குழந்தைக்கு நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு, நோய் இல்லாத வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல வந்து இந்த அமைப்பு இருக்குது வைங்களாம். 5ஆம் அதிபதி இப்போ 7ஆம் இடத்துல வந்து என்ன பிரச்சனை வந்துட போகுது, நம்ம லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு பிரச்சனை வருது இல்லை, கணவன் மனைவிகளும் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருந்தாலும் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கு உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்குது, கணக்கு விளக்கில் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, பணம் ஏமாத்திட்டு இருக்கிறோம், உங்களுக்கு உள்ள வரவு செலவில் வந்து ஒரு பெண்டிங் இருக்குது, சாதிக்க முடியல, எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் ஒரு பிரச்சனையாக வருங்க அமைப்பில் இருக்க அன்பர்களும் சரி, திருமணம் முடியாமல் ஏங்கி கொண்டு இருக்கும் அன்பர்களும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு திருமணம் முடிஞ்சவங்க லைஃப் பார்ட்னர் கூப்பிட்டு போங்க. திருமணம் முடியாதவங்க வந்து உயிர் நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பரையும் கூப்பிட்டுட்டு அந்த நண்பனோட குழந்தை ஒன்று இருக்கும்ல அந்த குழந்தையும் கூப்பிட்டுட்டு அந்த இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் அந்த கடகராசி தன்மை என்று சொல்லக்கூடிய நீர், அதாவது பால் தயிர் வெண்ணெய் போன்ற லிக்விட் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இளநீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், தேன் போன்ற பொருட்களையும் வாங்கி கொண்டு போய் பட்டுச்சேலை ஒன்று எடுத்து உங்கள் அந்த உங்கள் நண்பனோட குழந்தை கையில் கொடுத்து நண்பன் கையிலையும் கொடுத்து 2 திருமண மாலை சம்பந்தப்பட்ட விஷயம் 2 மாலை கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி போடணும். வாங்கி அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து நீங்கள் அந்த காளியம்மனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் செய்து விட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆகி லைஃப் பார்ட்னர் பிரச்சனைக்கு அன்பர்களுக்கு வந்து நீங்கள் லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு போங்க. பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாகி வாழ்க்கை சந்தோஷமாக நகரும். அடுத்து வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கப்படுற இடம். வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய அசிங்கங்களை சந்திக்கிறாங்கல்ல, வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தை வந்து திடீர்னு இழந்து வாழ்க்கையில் 0 போகிறாங்களா, இதெல்லாம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு லெவலுக்கு மேலே கடனாகி முடிஞ்சு அப்படின்னாலே ஒரு பதட்டம் கொடுத்துருவோம். ஐயோ வாழ்க்கையில் நம்ம தோற்றுருவோமோ, என்ன நமக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்களா. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற அன்பர்களும் சரி, திடீரென்று விபத்து சந்திக்கிற அன்பர்களும் சரி, கோர்ட்டு கேஸில் போய் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது, எதையுமே சாதிக்க முடியலைன்னு நினைக்கிற அன்பர்களும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு குலதெய்வத்துக்கு உண்டான பொருட்கள் நான் ஏற்கனவே சொன்ன அதே பொருள் தான் சரிங்களா. பால் தயிர் வெண்ணெய் பாலும் பழமும் போன்ற பொருட்களும் தேன் சார்ந்த பொருட்களும் இளநீர் பன்னீர் போன்ற பொருட்களும் பட்டுச்சேலை இதெல்லாம் வாங்கி சுத்தமான நீர் சரிங்களா, கங்கை நீர்னு சொல்லாமல் எந்த மாதிரி சுத்தமான நீர் இருக்கோ அந்த நீர்லாம் கொண்டு போய் இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அது வந்து 8ஆம் இடமா வருது, உங்களுடைய மனைவி வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு நபரையும் அது மச்சனாக எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைய யாராவது உறவை கூப்பிட்டுக்கிட்டு உங்களுடைய குழந்தையும் கையில் பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு மூலமாக இந்த பொருட்களை கொடுத்து இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா 8ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே குலதெய்வமே ஓடி வந்து ஆவிகட்டி பிடிச்சிட்டு வாடா என் மகனே எங்கடா போனால் உன்னதாடா எதிர்பார்த்துருக்கேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அதுவே வந்து உங்களுக்கு வேணுங்கிற வார்த்தை நீ வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னால பாக்கெட்டில் வச்சு எல்லாம் வச்சு நீங்கள் கிளம்புறான்னு அனுப்பி விட்றோம். அந்த குழம்பு அனுப்பிவிட மட்டும் இல்லை, அதுவே பின்னால் வீடு வேற வந்துடும். இதெல்லாம் யோகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஒரே வார்த்தையில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல வந்து என்ன பிரச்சனை வந்துட போகுது, அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து தொழிலில் வந்து பெரிய லாஸ் ஆகி போகும். 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, தொழில் லாஸ் வந்தாலும் சரி நமக்கு வந்து தொழிலில் வந்து என்ன தொழில் தான் பண்ணணுங்கிறது தெரியாமல் இருப்பாங்க சில பேர் தொழிலை வந்து என்ன தொழில் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் தொழிலை லாஸ் பண்ணிடுவாங்க, தொழிலில் கடன் ஏற்பட்டுரும். இது மாதிரி இருக்கிற அன்பர்களும் சரி, அதே சமயத்தில் வந்து கௌரவம் அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம போயிட்டே இருக்குது, ஒரு பதவி ஒன்று வேணும்னு ஆசைப்படுறேன் ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிற அன்பர்களும் சரி, இது போல அமைப்பில் இருக்கிற அன்பர்களும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை மற்றும் உங்களுடைய மாமியார் போன்ற உறவுகள், மாமியார் இல்லாத அன்பர்கள் வந்து அப்பா வழியில் உள்ள அத்தை உறவு இருப்பாங்கள்ல அவங்களையும் ஒரு ஆளை கூப்பிட்டு போய் உங்கள் குழந்தையும் அவங்களையும் கொடுத்து இந்த கடகராசி தன்மை என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு பட்டுச்சேலை எடுத்துக்கிட்டுறது, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்கள், இளநீர் தேன் சரிங்களா, பன்னீர் போன்ற பொருட்கள் இதெல்லாம் கொண்டு போய் உங்களுடைய இஷ்டதெய்வம் என்று சொல்லக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுன்னா பட்டம் பதவி போன்ற பொருட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். அதே சமயத்தில் வந்து தொழிலில் வந்து லாபங்கள் இருக்கும், தொழிலில் வந்து நஷ்டம் அடையாது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் அடிபடுற நேரங்கள்லையும் சரி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எவ்வளோ தான் பண்ணிட்டு இருக்கோம், லாபங்கள் நிறையா வருது, லாபமே இல்லை, ஒரே நஷ்டமாக போயிட்டு இருக்குது, லாபமே வராத அன்பர்களும் வந்து லாபத்தை வந்து உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் லாபத்தை முயற்சி பண்ணி லாபத்தை பெருக்கணும்னு நினைக்கிற அன்பர்கள் வந்து
இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த காளியம்மன் கோவிலுக்கு ஒரு கோவிலில் உங்கள் வீட்டிலே வந்து ஒரு உண்டியல் வச்சு டெய்லி 2 ரூபா 3 ரூபா 1 ரூபா 5 ரூபா உங்களால் முடிஞ்ச காணிக்கை நீங்கள் போட்டு வந்துகிட்டே இருந்து அந்த உண்டியல் காசை வந்து உங்களுடைய குழந்தைகள், சரி உங்களுக்கு திருமணம் முடிஞ்சுன்னா குழந்தைகள், திருமணம் முடியாத அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பெரியப்பா உறவு அல்லது பெரியம்மா உறவு, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் மூத்த சகோதரி அக்கா உறவு இருக்கும்ல, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ள ஒரு குழந்தையும் கூப்பிட்டுட்டு போய் இஷ்டதேவன் கோயிலில் கொண்டு போய் அந்த உண்டியில் உள்ள காசை வந்து அந்த சின்ன குழந்தை கையில் கொடுத்து அந்த கோவிலுக்கு கொண்டு கொடுத்துடணும். காணிக்கையாக கொடுத்தோம் இஷ்டதேவன் கோயிலுக்கு கொடுத்துட்டு கடகராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியின் தன்மைன்னு சொல்கிறோம்ல, அதாவது கடகராசியை வந்து கடகராசிக்கு உண்டான ஒரு பட்டு சேலை எடுக்கிறது, சரிங்களா? பட்டு சேலை எடுத்து பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்கள், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் பன்னீர் தேன் போன்ற பொருட்களை வாங்கி அந்த குழந்தை கையிலையும் உங்கள் பெரியப்பா பெரியம்மா உறவு கூட்டு போகிறீங்களா, அண்ணன் தம்பி உறவு கூட்டு போகிறீங்களா, அவங்க கையிலையும் கொடுத்து அந்த கோயிலில் பூஜை போட சொல்லி அவங்கக்கிட்ட வந்து அந்த பூஜை போட சொல்லிட்டு நீங்கள் ஓரமாக நின்று வணங்கிட்டு வரும்போது என்ன ஆகுன்னா லாபங்கள் மிகுதியாக இருக்கும். முடிஞ்சால் அந்த அதே இஷ்டதெய்வம் கோயிலில் ஒரு உண்டியல் இல்லைன்னா ஒரு சில்வர்லையோ ஒரு பித்தாயிலையோ அல்லது சிமெண்ட்லையோ ஏதோ ஒரு உண்டியல் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் லாபங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து விரயத்தை குறிக்கிற ராசி. விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வெள்ள வேணாலும் வரும். ஆஸ்பத்திரியில் போனால் விரயம் வரும், பணம் சம்பாதிக்கிறோம் காசு விரயம் வரும். 12ஆம் இடம் வந்து ஒருத்தர் கெட்டு போயிட்டனாலே தூக்கம் கெட்டு போச்சு, தூக்கமே வராது. விரயமாயிட்டு என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் விரயமாயிட்டே இருக்குது, படுத்தா தூக்கம் வராது, தூங்கினா எந்திக்க மனசு வராது, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிற சூழ்நிலை இருக்கும், எதை தொட்டாலும் நஷ்டமாக இருக்கும், விரயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள வந்து தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது போல அமைப்பில் இருக்க அன்பர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 12ஆம் இடம் வேலை செய்யும்போது 2ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வந்து லாபஸ்தானமாக வருவதால் 12ஆம் இடம் வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா 12ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். அப்போ அந்த 12ஆம் இடம் வந்து வேலை செய்யும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த 12ஆம் இடத்துல உள்ள விரயங்களை நம்ம தடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஏன்னா மோட்சஸ்தானமும் கூட, சரிங்களா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு உண்டான பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். குலதெய்வத்துக்கு உண்டான பொருள் என்ன, ஒரு பட்டு எடுத்து கட்டி வழிபாடு செய்கிறது. அடுத்து வந்து பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்கள், அதே சமயத்தில் வந்து இளநீர் தண்ணீர் பன்னீர் தேன் போன்ற பொருட்களை கொண்டு போய் உங்களுடைய இஷ்டதெய்வம் கோவிலுக்கு வந்து இரவு நேரம் அர்த்தஜாம பூஜை நடக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து அந்த இறைவனுக்கு அந்த பூஜைக்கு அந்த அபிஷேகத்துக்கு எல்லா பொருளையும் கொடுத்து இரவு நிறைய நீங்கள் பூஜையை வந்து நல்லா கண்டு கழிச்சிட்டு அங்கேயே தூங்கி எந்திரிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். அப்போ குலதெய்வ அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக இது மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து 5, 9 சம்மந்தப்பட்டு அளவு நேராக இருக்குன்னா உங்களுக்கு அந்த அந்த குலதெய்வம் நேருக்கு நேராக அருள் பாலிக்கும். ஆனால் உங்கள் ஜாதகம் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அந்த குலதெய்வம் வந்து நேருக்கு நேராக நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வரத்தை கொடுக்குமான கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா கிரகங்களை வந்து இடம் கொடுத்தா தான் தெய்வங்கள் ஓடி வரும். இங்கே கிரகங்களே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை மறைச்சி வச்சிருக்குது, 6 சம்மந்தப்பட்டிருக்குது பிறப்பின் அமைப்புப்படி. அப்போ அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இல்லை அப்படிங்கிறத நிச்சயம். சரி, அப்போ எப்படி வழிபாடு செய்யலாம்? நான் சொன்ன இந்த மெத்தடில் என்னென்ன பிரச்சனை வருதோ அந்தந்த காலகட்டங்களில் இப்படி வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா, அந்த இஷ்ட தெய்வம் வழியாக குலதெய்வம் ஹெல்ப் பண்ணோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வெளியூரில் இருக்கிறீங்க, ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க, ஒரு பண பிரச்சனை, இல்லை ஒரு சண்டை சண்டை போட்டு ஏதோ பிரச்சனை இருக்கிறீங்க, சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். என்னென்னு தெரியலங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது, கோர்ட்டு கேஸாக இருக்குது, இல்லைனா ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, சமாளிக்க முடியல, எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறோம்னு தெரியல நினைக்கும் போது நீ ஏன்பா கவலைப்படுற, அவனுக்கு எவ்வளோ பணம் தேவை, நான் தரேன், நீ தைரியமாக இரு, உனக்கு பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனைக்கு உண்டான ஆளை நான் அந்த ஆளை கூப்பிட்டு வரேன், அவன் பிரச்சனை சரி பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனம் வந்து அப்படியே கண்ணீர் மாளிகை, நம்மளுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களா, என்ன தெய்வம்டா, கும்பிட்ட தெய்வம் குலதெய்வம் நம்ம மனசில் வைக்க மாட்டீங்களா, அதுதான் குலதெய்வம். முகம் தெரியாத நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, அதான் குலதெய்வம். நேருக்கு நேராக வந்து கொடுக்கறக்கு உண்டான அமைப்பு அந்த ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வம் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மறைமுகமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம உணர மாட்டோம், உணர்றவங்களுக்கு தெரியும். சம்மந்தமே இல்லாமல் ஏன் அவங்க நம்மளுக்கு உதவணும், உங்களுக்கு அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்ல, இவருக்கும் நம்மளுக்கும் என்னமோ தெரியலப்பா, பூர்வ புண்ணிய தொடர்புப்பா, என் மனசனை பார்த்த உடனே இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் பத்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல, பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படித்தான் உங்களுக்கு இயங்கும். சரி, இதுக்கு என்ன ஒரு எளிமையாக சொல்லலாம். நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்க, உங்களை அடைச்சி வச்சிருக்கிறாங்க ஒரு அவசரத்துக்கு. சரி, உங்கள் குலதெய்வமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் குலதெய்வமே உங்களுக்கு 6 சம்மந்தப்பட்டிருக்குன்னா குலதெய்வம் வந்து 6, 8 என்று சொல்லக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் அடைப்பட்டு இருக்கிறது. நீங்கள் போய் வழிபாடு செய்ய அந்த குலதெய்வத்தை கூட குலதெய்வம் வெளியே வருமா? வராது.
சரி, நீங்களே உள்ளே இருக்கிறீங்க, குலதெய்வம் வெளியே இருக்குது. அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கலோ சுண்டலோ கொண்டு வருது. கொண்டு வந்து கொடுத்தா நேரடியாக கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படி கொடுக்கும்? அங்கே இருக்க காவலர் கையில் கொடுத்து, காவலர்கள் மூலமாக கொடுத்து, அங்கே கொடுத்து, இங்கே கொடுத்து, கை மாறி லாஸ்ட்டாக உங்களோட சுண்டல் எவ்வளோ வரும்? கொஞ்சம் வந்து சேரும். சரி, முழுசாவே வந்தாலும் குலதெய்வம் நேராக கொடுக்குதா? இல்லைல்ல, 4 கை மாறி தானே உள்ள வருது. இது போல தான் உங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து மறைமுகமாக செயல்படும். ஏன்னா அடைப்பட்டு இருக்கிற கிரகம் வந்து அப்படித்தான் அடைப்பட்டு இருக்கிற தெய்வம் வந்து அப்படித்தான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும். நேருக்கு நேராக வந்து அந்த விஷயம் செய்யுமானா செய்யாது. சரி, அப்போ வந்து நீங்கள் குலதெய்வம் அனுக்கிரகத்தால் நம்ம வந்து ஒரு விஷயம் சாதிச்சிட்டோம். 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆகிட்டு, 6ஆம் இடம் பிரச்சனை நிவர்த்தி ஆகிட்டு அப்படின்னோடனே அடிக்கடி குலதெய்வம் கோவில் தெரிஞ்சுது அப்படின்னோடனே அந்த கோயில் போய் அடிக்கடி சாமி கும்பிட போகக்கூடாது. அடிக்கடி போய் சாமி கும்பிட போகும்போது என்ன ஆகுனா பிரச்சனை வரும். ஏன்னா அதே 6 8 பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் அந்த சாமி என்னப்பா சொல்லும்? எப்பா, உனக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் தீர்த்து கொடுத்துட்டேன், என் கடமை நான் செஞ்சுட்டேன். இந்த ஜென்மத்தில் வந்து நான் 6 8 சம்மந்தப்பட்டு ஒதுங்கி இருக்கிறனால நீ வந்து என்னை வந்து அன்னாட கும்பிடும்போது என்ன ஆகுனா உனக்கு பிரச்சனை வரும். நீ வராதன்னு தான் சாமி சொல்லுவோம். நம்ம தான் மனசு கேட்காம ஒரு விஷயம் சாதிச்சு கொடுத்துட்டு அடுத்த விஷயத்தை இந்த விஷயம் சாதிக்கணும்னு சொல்லி நம்ம ஓடும்போது என்ன ஆகுனா அங்கே பிரச்சனை உருவாகும். ஏன்னா அடைப்பட்டிருக்கிற காவலர்கள் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து நம்மளை தட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்டா ஒரு தடவை போனால் போதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நடத்தி கொடுன்னு சொல்லி தெய்வத்தை அனுமதிச்சாச்சுன்னா நீ அண்ணாடு வந்து விளக்கு போட்டுருக்கிற, நானே அவனை அதை அடைச்சி வச்சிருக்கிறேன், நீ வந்து என்ன விளக்கு போட்டு அவனை கும்பிட்டு இருக்கிற, ஓடுறா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு தட்டு தட்டும், இங்கேயும் ஒரு தட்டு தட்டும். அப்போ என்ன ஆகும்? குலதெய்வம் மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரும். அப்போ 6 8 பாதகமாக சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னாச்சுனாலே அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்த வந்து என்ன பிரச்சனை வருது, நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குது, 6 8 சம்மந்தப்பட்டிருக்கு, அப்போ நோய் பிரச்சனை வருது, அசிங்க பிரச்சனை வருது. அந்த மாதிரி காலகட்டங்களில் போய் அந்த இஷ்ட தெய்வத்துக்கு போய் நீ வழிபாடு செய்யும்போது உங்கள் பிரச்சனை அப்படியே நிவர்த்தி ஆகிடும். அவ்வளோதான். இப்படித்தான் நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு ஆகணுமே தவிர நேருக்கு நேராக நீங்கள் போனால் தெய்வம் தலை குனிஞ்சு நிற்குமே தவிர உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் கொடுக்காது. சில பேருக்கு வந்து குலதெய்வமாக என்னன்னே தெரியாமே இருக்கும். அப்போ உங்கள் ராசி இலக்கணமாக பாருங்கள். ராசி இலக்கணத்துக்கு வந்து 5ஆம் வயது எங்கே இருக்காரு பாருங்க. யோகமாக இருக்கிறார், எப்படி இருக்கார்? யோகமாக இருந்தால் குலதெய்வம் தெரியாமல் போகாது. யோகமாக இல்லாமல் இருக்கும்போது அப்படி போயிடும். அப்போ யோகம் இல்லாமல் இருந்தால் நேர இஷ்ட தெய்வத்துக்கு வாங்க. 5ஆம் இடம் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னென்ன பொருள்னு பாருங்கள். அந்த பொருளை கொண்டு போய் இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வந்து அந்த தெய்வம் மறைமுகமாக குலதெய்வம் சொல்லி இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். குலதெய்வ அருக்கிரகம் வந்து இஷ்ட தெய்வம் வழியாக அப்படித்தான் வரும். நான் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்திய விஷயம், 2 மாதத்துக்கு முன்னால் உணர்த்திய விஷயத்தை தான் நான் இவ்வளவும் தனித்தனியாக ரகம் வாரியாக பிரித்து கொடுத்துட்ருக்கேன். குலதெய்வத்தை பற்றியே கிட்டத்தட்ட 10 30 நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காத அன்பர்கள் போய் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன், எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை அப்படி யோசிங்க, உங்களுக்கே உணர முடியும். சரிங்களா? அப்போ குலதெய்வம் நம்ம அனுக்கிரகம் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். தெரியாத அன்பர்கள் வந்து இப்படி வழிபாடு செய்யலாம். தெரிஞ்சவங்க நேருக்கு நேராக வழிபாடு செய்யலாம். யோகமாக இருக்கும் பட்சத்தில். யோகமாக இல்லைனா நிஜ இஷ்ட தெய்வத்தை மட்டுமே கெட்டியாக பிடிச்சிடுங்க, வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.